எம்சியூவோட ஜீன் கிரே ஃபாக்ஸ் யூனிவர்ஸ்ல வந்த 2 ஜீன் கிரேயோட பவர்ஃபுல்லா அப்படிங்கறத பார்க்க போறோம். கேட்கவே கொஞ்சம் கிரேசியா இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நமக்கு காட்டப்பட்ட பவர்ஸ் வச்சு பார்த்தா இது பாசிபிள் தான். ஜீன் கிரேவை லைவ் ஆக்ஷன்ல நம்ம 3 வெர்ஷன்ல பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேம்கி ஜென்சன், அதுக்கப்புறம் சோஃபி டர்னர், இப்போ எம்சியூல சேடி சிங். ஆனா எம்சியூ ஜீன் கிரேக்கு ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டிருக்க பவர்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது சைக்கிக் பொசஷன். ஒரு மனுஷனோட மைண்ட்ல இருந்து இன்னொரு மனுஷனோட மைண்டுக்கு அவளோட கான்சியஸ மாத்திக்கிட்டே இருக்க முடியும். அதுவும் 33 ஃபீட் ரேடியஸ்க்குள்ள. இந்த மாதிரியான ஒரு பவரை ஃபாக்ஸ் ஜீன் கிரேக்கு நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. இந்த எம்சியூ ஜீன் கிரேயோட பவர்ஸ் எவால்வ் ஆகும்போது அவளோட சைக்கிக் அட்டாக் மேன் ஹண்டரோட மிகப்பெரிய பகுதியை பாதிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. டெலிபத்தி அண்ட் டெலிகைனசிஸை கம்பைன் பண்ணி ஒரே நேரத்துல பல பேர் அவளால ஃப்ரீஸ் பண்ண முடியுது. இங்கதான் கம்பாரிசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ப்ரொஃபசர் எக்ஸ் நினைச்சு பாருங்க, தி வுல்வரின் படத்துல ஏர்போர்ட்ல இருக்கிற மக்களை ஒரே நேரத்துல ஃப்ரீஸ் பண்ணது அவரோட மிக சைக்கிக் ஃபீட்ல ஒண்ணு. ஆனா எம்சியோட ஜீன் பவர் வந்து அதை விட மிகப்பெரிய ஸ்கேல்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஜீன் கிரேவோட ஆரம்ப கட்ட பவர் லெவல் தான். அவளுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃபாக்ஸின் ஜீன் கிரேக்கு பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோஃபி டர்னரோட ஜீன் கிரேக்கு வந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் காஸ்மிக் லெவல் பவருக்கு போயிட்டாங்க. அதனால டார்க் ஃபீனிக்ஸை விட எம்சியூ ஜீன் வந்து பவர்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது ரொம்பவே ஆரம்ப கட்டம் தான். ஆனா எம்சியூட ஜீன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற ஜீன்ல இவங்க தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஜீனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.